இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு வர்றதே இப்போ நீங்க எப்படி சினிமாவை பார்க்காதீங்க நீங்களோ, நான் ஒரு படி மேல பைத்தியக்காரத்தனம் போய் நான் சும்மா இருக்கிறதே சினிமாவா தான் பார்ப்பேன். இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு இப்போ உங்ககிட்ட பேசுறதே நான் ஒரு படமா இப்போ எப்படின்னா, இப்போ நீங்க தான் அருள்மொழிவர்மன் வச்சுக்கோங்க, சாரி வர்மன் போயிட்டேன், அருள்மொழி. நீங்க இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு நான் இங்க இப்போ கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மையேகன் அந்த கல்யாண வீட்டுல வேலையெல்லாம் பாக்குற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே நம்ம எல்லாத்தையும் இது பண்றோம், கரெக்டா அந்த டைம்ல வந்துட்டாரு, இப்போ அவர்கிட்ட நம்ம பேசுறோம். சோ இப்போ உங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது, ஆனா எனக்கு நல்லா தெரியும் யாருன்னு. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய இந்த மாதிரி இப்ப எனக்கு எப்படின்னா, நான் இப்ப விட்டா பேசிட்டே நீங்க நினைப்பீங்க யார் இவன் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படி. அந்த மாதிரி ஒரு மீட்ல நான் இதையே சினிமாவா தான் பாக்குறேன். சோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன். அதாவது எப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா நம்ம வந்து அந்த பண்ணால திட்டி தான் நம்ம வந்து பெருமையா பேசுறது. அதுல உங்களை வந்து நாங்க குடும்பமா திட்டி இருக்கோம், குடும்பமா. அதாவது எப்படின்னா, இப்ப நான் சொன்னா மரியாதையா இருக்காதனால எங்க அம்மா சொல்லுவாங்க, படம் பாருங்க எப்படி இந்த ஆள் படம் எடுக்கிறான், யாரா இப்படி போயிட்டாங்க. அதாவது வாழ்க்கையிலே எங்க அப்பா ஒரு படத்துக்கு பிஆர் வேலை பார்ப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் சினிமாக்கு போறேன்னு சொன்னப்போ வந்து எதுக்குப்பா அப்படின்னு யோசிச்சாலே இவரு படம் பாத்தீங்களா எப்படி மெய்யாங்க அவர் பேச அவர் வந்து கதை சொல்லி, அதாவது படம் பார்க்க உட்காடுறாங்க, அவன் பேரே தெரியாது பாருங்களேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறது. எனக்கு ஒரு நிமிஷம் புரியல, வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுன்றப்போ அந்த டீடைலிங் என்ன சொல்லுவாங்கன்னா, வழக்கமா வந்து அதான் இங்க இருக்குது பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வந்துருங்க, நான் போய் இந்த காஃபி ரெடி பண்ணேன், அதெல்லாம் கிடையாது. மார்கோ சோப் இருக்குது, தேங்காய் பூ துண்டு இருக்குது, இதெல்லாம் சொல்லுவா. நாலு என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டருக்கு போனேன். ஆனா எனக்கு நான் ரொம்ப நாளா ஒரு படத்துல ஒரு டீடைலிங் பாக்குறோம், எடுத்தோடனே இப்போ இருக்கிற ஒரு கல்ச்சரோ இல்ல பொதுவான மனநிலைமையோ டக்குன்னு அதை ஒரு ஸ்டேட்டஸ்ல எடிட் பண்ணி நான் இதை நோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போடலாம். ஆனா எனக்கு ஒரு டீடைலிங் யோசிச்சேன், சரி இது வந்து நம்ம நாளைக்கு என்னைக்காவது டைரக்டர் ஆனா உங்களை பாக்குற சான்ஸ் இருந்தா நம்ம சும்மா பேசுவோம், அது வரைக்கும் நம்ம இதை யாருக்கும் லீக் பண்ணிக்க வேணான்ற அளவுக்கு ரொம்ப அறிவுபூர்வமா நினைச்சேன். அது அவ்வளவு இருக்குமான்னு தெரியாது. டுடே இஸ் தி டே. அது வந்து மாத்தியம் மூலமா நினைச்சது. நன்றி அவருக்கு. மெய்யழகன் படத்துடைய அந்த 10 நிமிஷத்துல அருண்மொழியோட அம்மா வந்து இப்படி கையை பிடிச்சி நடுங்கி அழுவாங்க அந்த அம்மிக்கல்ல இடிக்கிறப்போ. பிரதர் சொல்லியிருப்பாரு. எனக்கு அந்த சீன் பாக்குறப்போ எனக்கும் சரி அக்காவுக்கும் சரி அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இதுவாச்சு. இவர் உடச்சு முடிக்கிறாரு, கட் பண்ணா இதே மாதிரி நைட் சீக்வன்ஸ் அருண்மொழி வந்து ஊரை விட்டு ஓடுறப்போ செருப்பெல்லாம் அருந்து வந்து நிற்கும் போது பூக்காரம்மா வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க. அவர் உட்கார்றது ஒரு அம்மிக்கல்ல உட்காருது. அந்த அந்த டீடைலிங்க நான் ஒரு வருஷமா காப்பாத்திட்டு இருக்கேன். ஓகே எல்லா போஸ்டையும் பாக்குறேன், எவனா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ வாட் a feeling. இவர் இப்போ அம்மிக்கல்னு சொன்னோன்னே எனக்கு மண்டை அடிச்சிருச்சு, போச்சு. நம்ம வச்சிருந்ததையும் உடைச்சிட்டாங்க. அங்க கட்டின அந்த தட்டி உடைச்ச அம்மிக்கல்லு நான் கடைசியா பார்த்தது அவர் வந்து அந்த இடத்துல உட்காரும் போது. அந்த கல்லு தான் அதுவா இல்லையா? உங்களுக்கு அது பார்க்க சிமிலரா இருக்கும். அந்த கல்லை உருட்டி கொண்டு வச்சோம் உங்க பின்னாடி தான் நின்றுருக்கான். அந்த 2 பேர் எங்க கர்ணா எங்க தெரியல, அந்த ரெண்டு தான் எனக்கு. நான் பார்த்துட்டு நான் அப்பவே யோசிச்சிட்டேன், கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து நம்ம இவ்வளவு இது வேணாண்டா, பரவாயில்ல சாதம் பண்ணலாம். ஆனா எனக்கு அந்த இது தோணுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு படத்தை சும்மா 2 பேர் பேசுறாங்க போறாங்க அப்படின்னு கடந்து போக முடியாத ஒரு படம். ரொம்ப குறிப்பா இன்னும் ஒரு விஷயத்த பகிரணும் அப்படின்னா, பாடல்கள் 2 பேருமே பாடிட்டாங்க. தமிழ் சாரும் பாடிட்டாரு யாரோன்ற இதுவும், போறன்ற பாட்டு அந்த சிங்கரும் பாட்டாங்க. 2 பேரோட வருஷன் ஓகே. கரெக்டா அருள்மொழி வந்து அருள்மொழியோட வேர்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். வண்டியில இப்படி போறப்போ வீட்டுக்கு ஷார்ட் வச்சா வீடு இவரை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும். போய் வா வராது அப்படியே உடஞ்சு போனதுதான். தக்காளி முடிச்சுட்டா இந்த ஆள் வின் பண்ணிட்டாண்டா அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு அதான் எப்படின்னா, படம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரல, ஐயோ இதை நான் இப்ப யார்ட்டையும் லிட்டரலா இந்த படத்தை என்னமோ நான் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் எல்லாம், ரொம்ப சந்தோஷம்.